الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة والذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث، ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. فقال النبي صلى الله عليه وسلم: الدنيا مزرعة الآخرة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், லௌலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். உலக மூமின்களுடைய துஆவின் பரக்கத்தினால் பாலஸ்தீனத்தில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அப்பாவி சமூகத்திற்கு அல்லாஹ்வின் உதவி கிடைத்திடவும், அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்டு மனித உயிர்களை பலியாக்கி கொண்டிருக்கிற யஹூதிகளின் கொட்டங்கள் அடங்குவதற்கும் ஜும்மாவுடைய இந்த நன்னாளில் அல்லாஹ் அந்த மக்களுக்கு பெரும் உதவியை நசீபாக்கி தருவானாக. சோதனைகளை விட்டும் வேதனைகளை விட்டும் நிரந்தர சுதந்திரத்தை அந்த மக்கள் அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மனிதனை படைத்து அவனை தொடர்ந்து நபிமார்களின் வழியாக, வேதங்களின் வழியாக வாழ்க்கையை போதித்து கொண்டே இருக்கிறான் ரப்புல் ஆலமீன். மனித அறிவு இயல்பாக மறக்கக்கூடியதும் அதிக ஆசைப்படக்கூடியதுமாக இருப்பதினால் அல்லாஹ் தொடர்ந்து மனிதனுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். நீங்கள் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள். துனியா என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே உங்களுக்கு வசப்படும். மரணமே இல்லாத நிரந்தர மறுமைக்காக இந்த துனியாவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவாளி யார் என்பதற்கான ஒரு அடையாளத்தை முன்வைக்கிற பொழுது, யார் தன்னை அறிந்து கொண்டு தன்னுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்வுக்காக அமல் செய்து கொள்கிறாரோ அவர்தான் அறிவாளி எனவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனுடைய பலகீனம், மௌத்து வரும் என்று தெரியும், மரணித்து விடுவோம் என்று நன்றாக மனிதன் புரிந்து வைத்திருக்கிறான். ஆனால் நிரந்தரமாக இருப்பதை போல ஆசைகள் சூழப்பட்டு இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான்,
زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ وَالذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ. இந்த மனிதனுக்கு இந்த உலகம் அலங்காரமாக காட்டப்பட்டு இருக்கிறது. அவனை பெரும் பாதிப்பிற்கு ஆளாக்கக்கூடிய முதல் அலங்காரம் பெண். பெண் மோகத்தில் வீழ்ந்தவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. எல்லா வேதங்களின் வழியாக, எல்லா நபிமார்களின் வழியாக பெண்கள் குறித்த எச்சரிக்கையை ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது ஒரு போகப் பொருள். அந்த போகம் நிரந்தரமாகிவிட்டால் அழிவை தவிர வேறு எதையும் அவனால் சந்திக்க இயலாது. அது அனுமதிக்கப்பட்ட விதத்திலே, அளவான முறையிலே அல்லாஹ் கொடுத்ததை ஏற்றுக்கொள்வதோடு அந்த அலங்காரத்தின்பால் பலியாகி விடாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். அடுத்ததாக, எல்லோரும் நம்புகிற எவ்வளவு பாடங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னால் இருந்தாலும், பசங்க இருக்கிறாங்க, என்ன பார்த்துக்குவாங்க, அப்படி வாழ்க்கையிலே தோற்று போனவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை தன் பையன் பார்த்து கொள்வான் என்று நம்புகிற ஒரு தந்தை, அவருக்கான அழிவை அவர் தேடிக்கொண்டார் என்றே குர்ஆன் சொல்லுகிறது. இதுவும் ஒரு விதமான போதை. நாமளும் சும்மா இருக்க மாட்டோம்ல, உனக்கு என்னப்பா 4 பசங்க இருக்காங்க, ராஜா மாதிரி வாழலாம். இது எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்வதின் வழியே ஒரு மனிதன் ஏமாற்றப்படுகிறான். ஆனால் இந்த பசங்களால், அந்த ஆண் பிள்ளைகளால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் பாடமாக நிறைய இருந்தும் கூட அல்லாஹ் சொல்றான், இதுவும் ஒரு அலங்காரம் தான். எப்படி பெண் அலங்கார பொருளாக, ஏமாற்று பொருளாக உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறாளோ, ஆண் குழந்தைகளும் அப்படித்தான். விலை ஏறும், நல்ல வாய்ப்புகள் வரும் என்று இந்த உலகம் தீர்மானிக்கிற, தினம் தினம் பொருளாதார சந்தைகளை தீர்மானிக்கிற தங்கம் வெள்ளி இப்ப வாங்கி வச்சோம்னா பிற்காலத்துக்கு பயன்படும். அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் அளிப்பதை மரணம் வரைக்கும் பொறுப்பேற்று இருப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அதை கடந்து தங்கத்தின் மீதும் வெள்ளியின் மீதும் அதனுடைய விலை உயர்வுகள் மீதும் நம்பிக்கை கொள்ளுகிற மனிதன், பிறகு அவன் விரும்பி வளர்க்கிற கால்நடைகள், விவசாயிகளுக்கான பாடம். விவசாய நிலங்கள் என்றைக்காவது பயன்படும் என்று விலையேற்றத்தை மையமாக கொண்ட நிலபுலன்கள், இது அத்தனையும் அல்லாஹ் வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்து இறுதியில் சொல்வான், ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. இது கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய துனியாவிற்கான ஒரு சின்ன சுகம். அதுல பெரும்பாலானவர்கள் ஏமாறுவது எங்கே தெரியுமா? வீடு இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு, நான் அங்க வாங்கி போட்டிருக்கிறேன், இங்க வாங்கி போட்டிருக்கிறேன், பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு, எஃப்டி பண்ணி இருக்கிறேன், கோல்டு கட்டிகளாக வைத்திருக்கிறேன், என்றைக்கோ நடக்க போகிற ஒரு நிகழ்வுக்காக இவ்வளவு தயாரிப்புகளை வைத்திருப்பவன் இப்ப அவன் சாப்பிடுறதுக்கு காசு இல்லை, சுகமாய் அனுபவிப்பதற்கான நடவடிக்கைகள் இல்லை. குர்ஆன் முன்வைக்கிறது, இந்த இச்சை பொருளால் ஈர்க்கப்பட்ட நீங்கள் உணருங்கள், இவைகள் எல்லாம் தற்காலிகமானது. அல்லாஹ்விடத்திலே மிக அழகான ஏற்பாடுகள் மறுமையில் காத்திருக்கிறது. ஒரு மூமின் இந்த துன்யாவை விவசாய நிலமாக பயன்படுத்தி மறுமையின் அறுவடைக்காக இதனை பயன்படுத்திக் கொள்வான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத் தருகிறார்கள். மூமின்களே, குர்ஆனுடைய இந்த வசனம் மறுமையை மறக்கடிக்க வைக்கிற இந்த துன்யாவினுடைய மோகங்களில் பிரதானமானதை அல்லாஹ் முன்வைக்கிற பொழுது செல்வம், இரண்டாவது பதவி சுகம், அது யாரையுமே விட்டு வைக்காது. இந்த பதவி சுகம் ஒரு காலகட்டத்தில் மனிதர்களை எப்படி மாற்றிவிடும் என்று சொன்னால், அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்காக தன்னை அவதார புருஷர்களாக காட்டிக் கொள்ளுகிற ஒரு இழுநிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுவார். யாராவது போதுங்க,
எனக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான், என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன், தகுதி உள்ளவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு இந்த பதவியில் இருப்பவர்கள் ஒதுங்குவார்களா என்று நீங்கள் பார்த்தால், கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். மீண்டும் அதில் வர வேண்டும், அவ்வளவு தூரம் வேணாம். சின்ன சின்ன பதவிகள், ஒரு நப்பாசையான பதவிகள், அதை கூட விடுவதற்கு மனமில்லாத மனிதன் மீண்டும் அதை பெறுவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வான் என்பதை குர்ஆன் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. அதுல உச்சபட்சமான எல்லை என்ன தெரியுமா? குர்ஆனிலே நிறைய அரசர்கள் குறித்து அல்லாஹ் பேசி வருகிறார். செங்கோல் ஆட்சி நடத்திய அரசியர்களும் உண்டு, மிக மோசமான மனித சமூகத்திலே கொடும்பாவிகளாக வாழ்ந்தவர்களும் உண்டு. அதுல 2 பேர்களை குர்ஆன் திரும்ப திரும்ப அடையாளப்படுத்துகிறது. அதுல ஒன்று நும்ரூதுடைய வரலாற்றை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆட்சியில இருந்தான், மன்னர்களோடு மன்னர்களாக இருந்தான். அதோடு வரலாறு முடிந்து விடவில்லை. தான் நிரந்தரமாக மன்னராக இருக்க வேண்டும். வழி என்ன? அந்த வழியில அவன் கண்டுபிடித்த வழி என்ன தெரியுமா? நான் கடவுளின் அவதாரம். அங்கதான் உலகத்திற்கான மனிதன் தோற்று போகிற வழிகளை மனிதன் கையாண்டான் என்பதை குர்ஆன் அடையாளப்படுத்துது. தன்னால முடியலனா வேறு வழி என்ன? மக்களை மாக்களாக மாற்றி, மூடர்களாக மாற்றி, எனக்கு தனி சக்தி இருக்கிறது, அபரிமிதமான ஆற்றலுக்கு நான் சொந்தக்காரன், நான், அதாவது சுய முயற்சியால் ஒரு மனிதன் அறிஞனாக மாறலாம். சுய முயற்சியால் சொல்லுங்க, கல்வியாளனாக அறிஞனாக மாறலாம். அடுத்த கட்டம் பேரறிஞனாக மாறலாம். அதற்கடுத்து இறை நேசராக மாறலாம். அதற்கு மேல் ஒரு படித்தரம் இருக்கிறது, இறை தூதர். அதை மனித முயற்சியால் ஆக முடியாது என்று குர்ஆன் சொல்லுது. இறை தூதராக கூட உங்களால் ஆக முடியாத பொழுது இறைவனின் அவதாரமாக மனிதன் உருவாக முடியுமா என்றால், மனிதர்களை முட்டாளாக்குகிற ஒரு பிரச்சாரத்தை நெடுங்காலமாக இந்த உலகம் கையாண்டிருக்கிறது. மோமியன்களே, ஆட்சியில இருந்தவன் ஒரு காலகட்டத்தில் தன்னை இறைவன் என்று பிரகடனப்படுத்துகிறான். நும்ரூத் அந்த காலகட்டத்தில் தான் தனி ஒரு மனிதராக நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விக்கிரக வடிவமைப்பு செய்யக்கூடிய ஆசரின் வீட்டிலே பிறக்க வைத்தான் ரப்புல் ஆலமீன். வளர்ந்து வருகிற பொழுது அறிவு ஞானத்தினால், அதுதான் இன்றைய சமூகத்துக்கு தேவை. ஈமானிய சமூகத்திற்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழக்கூடியவர்களுக்கான அடிப்படை கல்வி என்பது தன்னை படைத்தவன் யார். சின்ன வயசுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அம்மாட்ட போய் கேட்டாங்க, அம்மா என்ன படைச்சது யாரு? அன்றைக்குள்ள அறிவு. அந்த அம்மா சொல்லுச்சு, நான் தான் உன்னை படைச்சேன். ஓ அப்படியா, சரி, அப்படியானால் உன்னை யார் படைத்தார்? என்ன உங்க அத்தா படைச்சாரு. அப்படியா, அத்தாவை படைச்சது யாரு? அத்தாவை நம்முடைய நாட்டு அரசர் நும்ரூது படைத்தார். இது சொல்லிக் கொடுத்த கிளிப்பிள்ளை பாடம். இது கடைசியில குழந்தை இப்ராஹிம் ஒரு கேள்வி முன்வைக்கிறார், அப்படியானால் நும்ரூதை படைத்தது யார்? சில குழந்தைகள் கூட இப்படி விளையாட்டுக்கு சொல்லும் போது அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றீங்களா, அல்லாஹ்வை படைச்சது யாரு? இது தேடலின் ஒரு வழி என்று சொன்னாலும் விளங்க வேண்டிய பாடம் இது. படைப்பு என்பது பலகீனமானது, படைத்தவனாக இருப்பது என்பது நிகரற்ற பெரும் சக்தி. குர்ஆன் ஆய்வுக்கு முன்வைக்கிறது. மனிதர்கள் பல காலகட்டங்களில் மனித சமூகத்தை ஏமாற்றிய ஒரு வார்த்தை, நானே இறைவன். அங்க தொடங்கினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். போலி அவதாரங்கள் உலகத்தில் இல்லை. எல்லா சமூகத்திற்குமான செய்தி இது. மனிதன் மறு உருவம் எடுத்து அவதார புருஷர்களாக வருதல் என்பது சாத்தியம். இறை தூதராக கூட வர முடியாது. பழைய காலங்கள்ல ஃபேமஸாக இருக்கா வேண்டி சில பேர் நான் நபின்னு சொல்லிக்குவான். அப்படி ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் அடைச்சாங்க ஈராக்கில். அவரோடு இன்னொரு குற்றவாளியும் இருந்தான். அவன் கேட்டான், என்னப்பா தப்பு பண்ணிட்டு வந்த? நபின்னு சொன்னதுக்கு பிடிச்சி உள்ள போட்டானுங்க.
நபின்னு சொன்னதுக்கு உள்ள தூக்கி போட்டாங்க. என்ன அநியாயம் இது? இப்ப அவன் சொன்னானாமா, நான் தான் உன்னை அனுப்பலையே, நீ எப்படி நபியானான்னு கேட்டான். புரியுதா? அவன் கடவுள்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். இந்த பைத்தியம் எல்லா காலத்திலேயும் இருந்திருக்கிறது. அதில் தலைநாயகர் ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க, உங்களுடைய பலம் பலகீனத்தை நீங்கள் சோதிக்க வேண்டுமானால் ஒரு காலை தூக்குங்கள், அப்படியே மறுகாலையும் தூக்குங்கள். சொல்லுங்க, முடியாதல்லவா? இவ்வளவுதான் நம்முடைய பலகீனம். வருகிற தும்மலை நிறுத்த முடியாது, போய்விட்ட தூக்கத்தை வரவழைக்க முடியாது, வராத தூக்கத்தை கொண்டு வர முடியாது. இவ்வளவு பலகீனங்கள் நிறைந்த அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆடையில் பட்டால் நீயே அசிங்கம் என்று நினைக்கிற இந்திரிய துளியின் மறு வடிவம் தான் நீயே தவிர உனக்கு பரிணாம வளர்ச்சிகள் கிடையாது. மனிதனை மனிதன் புரிந்து கொள்ளுகிற பாடத்தை ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். நீ மேதையாகலாம், விஞ்ஞானியாகலாம், அறிவாளியாகலாம், தொழில் புரட்சிகளை மேற்கொள்ளலாம், அரசியல் வல்லுநராக இருக்கலாம், உலகத்தை கட்டி போடுகிற சிறந்த ஞானமுடையவனாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேல என் டிபார்ட்மெண்ட்ல உள்ள இறை தூதராக கூட உன்னால் ஆக முடியாது. செலக்ஷன் கிடையாது. ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் எழுதி நான் இறை தூதர் ஆயிரலாமா? சுய முயற்சியில் வரக்கூடியது அல்ல இறை தூதர் என்பது. ஆனால் இந்த உலகம் நீண்ட காலமாக சில மனிதர்களுடைய அறியாமையில் முதலெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை நிரூபணம் செய்வதற்கு தப்புன்னு அவங்க போடுற வேஷம் தான் நான் அவதார புருஷன் இல்லையா? இஸ்லாத்துல கூட சில நேரங்கள்ல அந்த மாதிரி சில மனிதர்கள் அதுக்கு பலியாக மக்களும் இருக்கிறார்கள். தன்னை அபரிமிதமான சக்தி உள்ளவர்களாக காட்டிக்கொண்டு, வேற ஒன்றும் கிடையாது, அதனுடைய முடிவில் பதவியோ அல்லது பணமோ, அவ்வளவுதான். எல்லா மனிதர்களும் பலகீனமானவர்கள். ஏன்னா உச்சபட்சமாக இறை தூதர்களின் தலைவராக இருக்கிற நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்த பெருமானார், எங்கிட்ட வந்துடாதீங்க, நாங்க எங்கிட்ட வந்துடாதீங்க, யார் படைத்தானோ அவனிடம் கேளுங்கள். ஒரு ஊசி தொலைந்தாலும், வாகனம் வழி தவறி போனாலும், எவன் ரப்போ அவனிடம் கேளுங்கள். அவனுடைய செய்தியை சொல்வதற்கு நான் அனுப்பப்பட்டவன் என்று இறை தூதரின் நிலையை அபரிமிதமாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு பாடத்தை முன்வைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மோமீன்களே, நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நம்ரூத் தன்னுடைய ஆட்சியை நிரந்தரமாக்கிக் கொள்வதற்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நானே கடவுள், என்ன மீறி எதுவும் நடக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறுபிராயத்தில் வீட்டிற்குள் தொடர்ந்த அந்த போராட்டம், இந்த கேள்வியை கேட்டுட்டு நம்மளை படைச்சது கடைசியில ராஜா தான், அவர் தான் நமக்கு கடவுள், அவர் தான் அவதார புருஷர், அப்படி எல்லாம் சொன்ன பிறகு இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கல. அவரை படைச்சது யாரு? அந்த கேள்விக்கான பதில் கிடைக்காத பொழுது தாய் மௌனம் காத்தார்கள். உங்க அத்தா வரட்டும், ஆசர் வந்தார், அவர் சிலை வடிவமைப்பாளர், உங்க மகன் இப்படி கேட்கிறான். தொடர்ந்து பதில் சொல்லிக் கொண்டே வந்தார். தாய் சொன்ன பதில் தான், நம் மன்னரை படைத்தது யார் என்று கேட்ட பொழுது அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்காதன்னு அடி விழுந்தது. படைத்தவன் யார் என்ற கேள்விக்கான ஒரு தேடலை அன்றைய ஒருங்கிணைந்த ஈராக் மாகாணத்தில் ஒற்றை மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டு வீட்டிலிருந்து விரட்டப்பட்டார்கள், தெருவுக்கு வந்தார்கள், சமூகத்திற்கு வந்தார்கள். கடவுள் அவதாரங்களை காண்பியுங்கள் என்று சமுதாயத்திடம் கேட்டார்கள். இன்னைக்கு இல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாய் பார்ப்பதெல்லாம் கடவுள் என்று மக்களை மடையர்களாக்கி கொண்டிருந்த உலகம் இந்த விஞ்ஞான யுகத்தில் இருக்கா இல்லையா? இன்ன வரைக்கும் அவன் ஜட்ஜாவே இருப்பான், அவன் நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் கூட இருக்கலாம். கடவுள் கோட்பாடில் பார்ப்பதெல்லாம் கடவுள்.
இந்த ஒரு அறியாமையை நீக்குவதற்கு நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி மனித போராளியாக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். எதிர்ப்புகள் கடுமையாகி நாட்டுக்குள் ஒருவர் இன்னொரு இறைவன் இருக்கிறான் என்ற பிரச்சாரம் நும்ரூதுக்கு வந்த பொழுது கூட்டிட்டு வா வேற போனாங்க. நான் தான் கடவுள், நீ யாரையோ ரப்பு என்று சொல்லுகிறாயாமே, உன்னுடைய ரப்பு என்ன செய்வான்? நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், என் ரப்பு உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பான். அழகான விவாதம். என்னுடைய ரப்பு அவன்தான் உயிர் தருகிறான், அவன்தான் உயிரை எடுக்கிறான். தன்னை கடவுள் அவதாரம் என்று சொன்னவங்க மடையர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் முன் வைக்கிறது. உடனே அவன் சொன்ன, அப்படியா, நானும் செய்வேனே, எங்க செய் பார்க்கலாம், செய் பார்க்கலாம். அப்பதான் அவன் என்ன செஞ்சானா, 2 சிறை கைதிகளை வரவழைத்து, உங்களுக்கு என்னப்பா தண்டனை? எங்களுக்கு ஆயுட்கால தண்டனை. அப்படியா, உன்னை நான் விடுதலை செய்கிறேன், போ. சரி, இவனை கொன்று விடுங்கள். பார்த்தியா, நானும் உயிர் கொடுத்த. சொல்லுங்க, இது ஒரு சின்ன குழந்தை கூட சிரித்து விடும். உயிர் கொடுத்தல் என்று சொன்னால் இந்திரிய துளியாக கருவறைக்குள் செல்லுகிற மனிதன் சதை பிண்டமாகி இரத்த கட்டியாகி சதை பிண்டமாகி மனித உருவம் எடுத்து அதற்கு ஒரு உயிர் ஊதப்பட்டு தாயினுடைய கருவறையில் இருந்து பிறக்கிறானே, அது இவனால முடியுமா? அதை சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மரணிப்பது என்று சொன்னால் இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிற உயிர் அந்த உடலை விட்டு பிரிகிற நிகழ்வு. இதை கூட விளங்காத முட்டாளாக இருக்கிறானே. சரி சரி, மீண்டும் கேள்வி கேட்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டார்கள். நான் நம்புகிற இறைவன், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற ரப்பு, சர்வலோகத்தையும் படைத்த அல்லாஹ் சூரியனை கிழக்கே உதிக்க வைத்து மேற்கே மறைய வைக்கிறான். நீ கடவுளாக, கடவுளின் அவதாரமாக, தேவனாக, பிதாவாக, காடாக, எந்த பெயர்களில் சொன்னாலும் சரி, நீ ஆண்டவனாக இருந்தால் சூரியனை மேற்கே உதிக்க வை பார்க்கலாம். அந்த ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் மரியாதை கொடுத்து கியாமத் நாள்ல சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் என்ற வார்த்தையை உண்மைப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மொழிகிறார்கள். மோமீன்களே, மோமீன்களே, நபிமார்கள் ஏதோ வாழ வந்தவர்கள் என்பதல்ல, அல்லாஹ் யார் என்பதை நிலைநாட்டுவதற்கு கடும் போராட்டங்கள் செய்தவர்கள். விளங்க வைக்க முடியுமா? ரூபத்தில் காண்பிக்க முடியுமா? எல்லாம் படைப்புகள் அறிவால் மட்டுமே விளங்கி நம்பிக்கை கொள்ள வேண்டிய இந்த இறை அவர்கள் உருவகப்படுத்தினார்கள். மக்களை மடையர்களாக ஆக்குவதற்கு தங்களுடைய பலங்களை பயன்படுத்தி கடைசியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய போராட்டங்கள், நிறைய சோதனைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை புரிய வைக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை. நமக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கும். பேசிட்டே இருப்போம், வாய்க்குள்ள கொசு போயிடும். அது எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? அது வெளியும் வராது. சரி, அது உள்ள போகாட்டியும் பரவாயில்ல, போன ஃபீலிங் நம்மளை விடாது. நாசி துவாரத்திற்குள் ஒரு சின்ன கொசு சென்று விட்டால் நாம யாருன்னு பேசிட்டு இருந்த வினாடி பொழுதுல துடியாய் துடித்து விடுவோம். அவ்வளவுதான். நாம தன்னை கடவுள் அவதாரம் என்று சொன்ன நும்ரூத், அல்லாஹ் சரி நீதான கடவுள், ஒரு கொசுவை அனுப்பினான். அது நாசி துவாரத்தில் ஏறியது, மூளையில் போய் உட்கார்ந்தது, நமைச்சலை தந்தது, சொரிந்தான், தட்டினான், அடித்தான், என்னென்னமோ நடந்தது. கடைசியில அவனுக்கு அல்லாஹ் புரிதலை தருவதற்கு ஒரு தண்டனையை கொடுத்தான். வர்றவங்களாம் சலான் சொல்றதுக்கு பதிலாக செருப்படுத்து அடிக்கணும். ஒரு அடி அடிச்சா கொஞ்ச நேரம் நமைச்சல் நிற்கும். அதுவும் தீராத பொழுது கடைசியில இந்த நமைச்சல அரிப்பை அடக்குவதற்காக ஒரு வேலைக்காரனை போட்டான் நும்ரூத். டேய் அடிச்சுக்கிட்டே இரு. எவ்வளவு பெரிய, அதாவது அவனும் அடிச்சுட்டே இருந்தான். அடிக்கும் பொழுதெல்லாம் நமைச்சல் நிற்கும். இந்த வேலைக்காரனுக்கு ஒரு நாள் டென்ஷன் ஆச்சு. இதெல்லாம் ஒரு பொழப்பா, சொரிஞ்சு விடுறதெல்லாம் ஒரு பொழப்பா.
அதனால மாமூலா அடிச்சிருந்தவன் கொஞ்சம் ஓங்கி அடித்தான். நும்ரூது மண்டை பிளந்தது, இறந்து போனான், கொசு பறந்து போனது. யாரு ரப்பு என்பதை ரப்புல் ஆலமீன் நிரூபித்து காண்பித்தான். உலகத்துல தன்னை கடவுள் என்றோ இறை தூதர் என்றோ வாதிட்டவர்களின் நிலை மிக மிக மோசமான முடிவுகளை தந்தது என்பதை குர்ஆன் சொல்லி காமிக்கிறது. சுடுகாட்டுல வாழ்க்கையை தொடங்கணுமா ஃபிரௌன்? சுடுகாட்டுல அவனுக்கே தெரியல. ராஜா வீட்டு ஒரு பிணம் வந்த பொழுது வரி கேட்டான். அன்னைக்கே ஜிஎஸ்டியை கண்டுபிடிச்சிட்டானுங்க. இப்ப மன்னருக்கு ஆச்சரியம், நம்ம நாட்டுக்குள்ள நமக்கே தெரியாம ஒருத்தர் ஜிஎஸ்டி வசூலிக்கிறானா? யார் அவன்? பார்த்தா ஃபிரௌன். ஏண்டா வேற தொழிலே கிடைக்கலையா? இல்ல எல்லாரும் இங்கதான் வந்து சேரணும். சேர்ற இடத்துல வாங்குற காசுக்கு அவனும் கணக்கு பார்க்க மாட்டான். அதனால நானே ஒரு ஆட்சியை ஆரம்பிச்சுட்டேன். இவ்வளவு அதீத புத்திசாலி. கடைசியில மன்னர்கிட்ட சொன்னா, உன்னை கொலை பண்றதுக்கு உனக்குள்ளே ஆட்கள் இருக்கிறாங்க. ஆஹா, இது என்ன பெரிய ஆபத்தான செய்தி ஆயிற்று. சரி, நீ ஒரு வேலை செய், இவ்வளவு அறிவாளியா இருக்கிற, எனக்கு பக்க பலமாக இரு. அப்ப நாட்டிலிருந்து ஆட்சி பீடத்திற்கு வந்தவன் ஃபிரௌன். வந்து மன்னரை முடிச்சிட்டான். இரவோட இரவாக முடித்து ஆட்சி கட்டலில் ஏறினான். அவனுக்கு தெரியும், நும்ரூத் ஃபிரௌனுடைய வரலாற்றிலே சொல்வார்கள், அவனுக்கு நல்லா தெரியும், நாமளும் மனுஷன்தான், நாமளும் மனுஷன்தான். ஆனா அவன் ஏமாந்தது எங்க தெரியுமா? 400 வயசு வரைக்கும் காய்ச்சல் வரல, ஒரு இருமல் சளி பிடிக்கல. அவனை யோசிச்சான், நம்ம கடவுளா இருப்போமோ? ஏன்னா 75 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் இந்த என்ன வந்துருதா இல்லையா? எங்க வந்துருதா இல்லையா? நம்ம அவதாரமா இருப்போமோ? அவனுக்கு வந்தது. அல்லாஹ் சில சோதனைகளை சிலருக்கு தருவான், நிறைய செல்வங்களை கொடுப்பான். அவன் தொட்டதெல்லாம் துலங்கும், அவனுக்கு தோல்வியே இருக்காது. அப்படி கொஞ்சம் அப்படி மேல வந்துடும். நம்மளும் ஆண்டவனா இருப்போமோ? நம்ம சொன்னா பலிக்குதே. நாம யாருக்கு என்ன சொன்னாலும் நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம். கருநாக்குங்க, கருநாக்கு, இவன் சொன்னா பலிச்சிடும். அது அந்த நாக்கு படைப்பிலேயே இருக்கும் இல்லையா? சில மூட நம்பிக்கைகளை போட்டு போட்டு இறைவனை விட்டும் தூரமாக்குகிற வேலைகள் நடக்கும். அப்படியே யோசிச்சா, சுடுகாட்டில் சுத்திட்டு இருந்தவனுக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்த உடனே அவனுக்கு ஆசை பொங்கியது. ஆட்சியை நிரந்தரமாக்கணும்னா என்ன செய்யணும்? ஜோதிடர்களை கூப்பிட்டான், அழைத்தான், சொன்னான், ஊரு ஃபுல்லா போய் சொல்லிரு, நான் தான் கடவுள். ஏங்க இத்தனை நாளா ராஜாவா இருந்தீங்க, மன்னரா இருந்தீங்க, பிரதமரா இருந்தீங்க, திடீர்னு கடவுள்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளாதவனை கொன்று விடுங்கள். அது புல்டோசரை வச்சு கொண்டாலும் சரி, பொய் வழக்குகளை போட்டு கொன்றாலும் சரி, தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு எந்த அவதாரங்களையும் எடுப்பான். ஃபிரௌன் எடுத்த அந்த அவதாரத்தின் அடையாளம் குர்ஆன் சொல்லுகிறது. எல்லாத்தையும் சொன்னான். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண சாமி கிடையாது, சாதாரண கடவுள் கிடையாது, சாதாரண தெய்வம் கிடையாது, துணை தெய்வங்களும் கிடையாது. அனரப்புக்கும் அல்லாஹ், எல்லோருக்குமான பெரும் தெய்வம் நான் தான். அவன்கிட்ட போய் நின்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், கம்பளியை பொத்திட்டு நின்றாங்க. நீ யார்? நான் இறை தூதர். அவங்க கேட்டான், நானே இறைவன், நீ எப்படியா இறை தூதரான? இல்ல, நீ பொய்யானவன், நீ போலி அவதாரம், நீ மனிதன் தான். அப்பவே அல்லாஹ் சொல்லி கொடுத்து அனுப்பின, பயப்படாதீங்க மூசா, அவன் ஏதாச்சும் பேசினானா கையை காமிங்கன்னாங்க. கையிலே ஏற்பட்ட பிரகாசம் கண்கூச வைத்தது. அப்புறம் கைத்தடியை பயன்படுத்துங்கள், அது பாம்பாக உருமாறும். ஏன்னா அவதார புருஷனை ஏமாற்ற வேண்டுமா இல்லையா? சிம்மாசனத்தில் ஆணவத்தோடு அமர்ந்திருந்தவன் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட தடி பாம்பாக உருவெடுத்த பொழுது அரியணைக்குள் ஓட ஆரம்பித்தான், அரண்மனைக்குள் ஓட ஆரம்பித்தான். குர்ஆன் பேசுகிறது, பிடி பிடி என்றான். அது ஒரு கண்கட்டி வித்தை, எவ்வளவுதான். அல்லாஹ் அக்பர். இந்த 2 பேருடைய வரலாற்றை அல்லாஹ் முன்வைத்து, படைப்புகள் ஒருபோதும் படைத்தவனின் நிலைக்கு வர முடியாது, நீ படைத்தவனும் அல்ல, சாமானிய படைப்பு. அப்போ பெண்ணோ, கொஞ்சம் காசு பணமோ, சில அசையா சொத்துக்களோ, சில பதவிகளோ உங்களை மனித தரத்திலிருந்து மாற்றிவிடக் கூடாது. வேண்டுமானால் இப்படி ஒன்று நிகழும். எல்லாத்தையும் நல்ல விதமா நீங்க பயன்படுத்தீங்கன்னா மனிதன் மலக்கின் தரத்திற்கு போகலாம். மலக்கின் தரம்னா
பாவமே செய்யாத மலக்குமார்களுடைய அந்தஸ்திற்கு போகலாம். அவ்வளவுதானே தவிர ஒரு மனிதன் இறை தூதராக மாறிட முடியாது, இறைவனாகவும் மாறிட முடியாது. இந்த ரெண்டு வரலாற்றை அல்லாஹ் முன்வைத்து நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? இந்த ஞானம் கிடைப்பதற்கு முறையாக கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். நம்மளும் ரொம்ப வருஷமா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம் இல்லையா? ஒரு 4 ரக்காத்து தொழுகையில எத்தனை தடவை அல்லாஹ் அக்பர் சொல்றோம்? ஒரு பாங்கில எத்தனை முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறோம்? ஒரு இகாமத்திலே எத்தனை முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறோம்? ஒரு நாள் தொழுகுகிற பரந்து வித்திருகளில் மொத்த 20 ரக்காத்துகளில் எத்தனை அல்லாஹ் அக்பர்? இது உங்களுடைய ஈமானை பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் படைப்பு, அவன்தான் படைத்தவன். அல்லாஹ் அக்பர்னா சும்மா சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னா சாதாரண வார்த்தையா? அவன்தான் படைத்தவன் என்பதற்கான தொடர் பாடம் அது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்பது. மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களையும் பேசி இருக்கிறார்கள். அவங்க பேசாத தொடாத துறைகளே கிடையாது. எல்லா பேச்சுக்களையும் முன்வைத்த பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் முதன்மையான இறுதியான பேச்சாக தன்னுடைய பேச்சை முடிக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தாமல் முடித்தது கிடையாது. அதான உண்மை. இப்ப நாம வாழ்றோம், நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்தார்கள். ஜும்மாக்களில் கலந்து கொண்டு அல்லாஹ்வை குறித்த செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை உலக மோகம் உடையவர்களாக அப்படியே திருப்பிட்டோம். எல்கேஜியில் தொடங்கி இப்போ எல்லாம் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு வெக்கேஷன் முடிஞ்சது, நீ ஸ்கூலுக்கு போகணும். ஒரே கான்செப்ட் தான், நல்ல தரமான படிப்பு இருக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், ஃபியூச்சரில் அவன் மிகப்பெரிய ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, ஒரு ஆராய்ச்சியாளனாக அப்படி போகணும். ஒரு நிறைய கற்பனைகள், முடியாதவன் கூட ஆசைப்படுகிறான். சில இடங்கள்ல அரசு பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற தரமான கல்வி காஸ்ட்லியான தனியார் நிறுவனங்கள்ல கிடைக்கிறது இல்லை. உண்மைதானே? ஆனால் நம்ம பயன்படுத்த மாட்டோம். என்னால் முடியாது, என்னால் 50,000 ரூபாய் கட்டி என் பிள்ளை சேர்க்க முடியாது, பிச்சை எடுத்தாவது படிக்க வைக்கணும்னு முயற்சிக்கிறான். சரி, அந்த படிப்பு என்னன்னு ஒரு வினாடி யோசிக்கணும். முழுக்க எல்கேஜியில் தொடங்கி காலேஜ் வரைக்கும் இது கமர்ஷியல் கல்வி. மேலையா பையன் படிச்சிருக்கான், புள்ள படிச்சிருக்கு, என்ன படிச்சாங்க? எவ்வளவு நெடிய காலம். எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் எத்தனை வருஷங்க? 14 வருஷம். காலேஜ் ஒரு 3, 17 வருஷம். 17 வருஷம் முடிச்சு யூஜி பிஜி எல்லாம் பண்ணும்போது 20 வருஷம் ஆயிருது. நின்னுட்டு ஒண்ணு கிடைக்கிறான். சிம்பிள். படிச்சானா பாய், படிச்சான், நின்னுட்டு. இதுக்கு மார்க்கம்லாம் சொல்ல வேண்டியதில்லை. மனிதனுக்கான மரபு. அவன் புத்தி வேலை செஞ்சிருந்தா நானும் மாடும் ஒன்று அல்ல. ஒரு சிறுநீர் கழித்தலின் ஒழுக்கம் அவனை தொடாத ஒரு கல்வி. அது எப்படி படிச்சான்னு சொல்ல முடியும்? அவனை எப்படி அறிவாளின்னு சொல்ல முடியும்? திருடுறான், கொள்ளையடிக்கிறான், போதைப் பொருளுக்கு அடிமையாகிறான், பெண் மோகம் பித்து பிடித்து அடைகிறான். ஆனா பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறான், பையன் பண்ணியிருக்கான், பிஹெச்டி எல்லாம் பண்ணிட்டான். எதுலடா பிஹெச்டி பண்ணேன்னா அப்படின்னா அடுத்தவங்க காசை எப்படி அட்டை போடுறது? சொல்லுங்க. இன்னைக்கு கேஷ்லெஸ் துனியா முழுசா வந்துடும். காசவே பார்க்க முடியாது. துனியாவில் வெகு விரைவாக அத்துணையும் அனுபவிக்க வேண்டும். இன்றைய எஜுகேஷன் மெத்தேடே என்னன்னா, அடிச்சு பிழைப்பது எப்படிங்கிறதா அத்துணை துறைகளிலே. சிறந்த டாக்டரா வர்றாரு, வல்லுநரா வர்றாரு, நான் மனித சமூகத்திற்கு சேவையாற்ற போகிறேன்னா வர்றாரு. பா டாக்டர் பட்டம் கையில் வாங்கி பிராக்டிஸ் முடிச்சு ஒரு வேலை கிடச்சி ஒரு தனியார் ஆஸ்பத்திரி ஒன்று வைக்கிறக்குள்ள 5 கோடி ரூபாய் செலவாச்சு. இதெல்லாம் யார்கிட்ட தான் எடுக்கணும்? உங்ககிட்ட தான் எடுக்கணும். தும்மலுன்னு போனவனுக்கு கிட்னி எடுத்துட்டாங்க. இன்ஜினியர்னு சொல்லி வீடை கட்டனா 3 வருஷத்துல அது டேமேஜ் ஆகுது. இது என்ன படிப்பு? மூமின்களே, அது என்னமோ துனியா போகணும், அது துனியா போகட்டும். தாயும் தகப்பனுமான நமக்கான கடமை என்னன்னா, அந்த எல்கேஜியில் காட்டுகிற அக்கறையை கொஞ்சம் பகுதி
ஒரு கால் பகுதியாவது சொந்தமாக அல்லாஹ்வை அடையாளப்படுத்துகிற வேலையை முன்னெடுங்கள். இல்லைன்னா பிள்ளைங்க கையில் இருக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஒரு சிறந்த தாய் தகப்பன் மறுமை நாளில் பிள்ளைகளால் நரகம் செல்வார்கள். நான் சிம்பிளா சொல்லிடுவாங்க. எங்கத்தான் என்னை கொண்டு போய் எல்கேஜியில் ரொம்ப கோயம்புத்தூர்லேயே காஸ்ட்லியான ஸ்கூலில் சேர்த்து விட்டார், காஸ்ட்லியான காலேஜில் படிக்க வச்சார், ஹைஃபை லைஃப் எல்லாம் காண்பித்து தந்தார். அல்லாஹ் ஒன்னை சொல்லிக் கொடுக்கவில்லை, அவ்வளவுதான். நீ யார் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. மோமின்களே, எல்லா கல்வியும் கல்வி அல்ல. அந்த படிப்பிலேயே சில பண்பாளர்கள், சில ஒழுக்கம் சார்ந்தவர்கள், சில வரலாறுகளை படித்தவர்கள், நல்லவர்கள் உருவாகத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஈமானிய கல்வி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்த அந்த போராட்டத்தின் விளைவு, முதல்ல வணக்கத்திற்குரியவன் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க. யாருன்னு கண்டுபிடிங்க. என் பிள்ளை நிறைய படித்திருக்கிறான், ஒரு சின்ன மூட நம்பிக்கை அவனுக்குள் பதிந்து விட்டதுன்னு சொன்னா முடிஞ்சா. வண்டியில போய் ஒரு தடவை விழுந்தாங்க, சரி இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்னு ரெடி ஆகி போனா அடுத்த வாரமும் விழுந்துட்டான். என்னப்பா இது தம்பி, சகுனம் சரியில்லை, எவனோ போட்டான். சகுனத்தின் மீது ஈமான் பதிந்தது இல்லையா? அதுக்கடுத்து ஒருத்தர் சொன்னார், உங்க வீடு வாசல் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சான். வாசலை மாத்தனா சரியாயிரும், வாஸ்து போனா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, இலை போட்டு பார்ப்பாரு, மை போட்டு பார்ப்பாரு. அட ஆக்சிடென்ட் ஆனது என்னுடைய தவறு, என்னுடைய தவறு, நான் கவனிக்கல, அல்லாஹ்வுடைய நாட்டம், விழுந்துட்டேன். பாவங்கள் செய்திருந்தால் தௌபா செய்யணும். ரப்பே ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்துரு, இவ்வளோட முடிஞ்சு. ஆனா அவன் மனம் ஒரு வினாடியில திரும்பிச்சு. ஜோசியரா போய் பார்த்தா, வாஸ்துவா பார்த்தா, எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்றான மனதிற்குள் பயத்தை போட்டு விடுவார்கள். மூமின்களே, படைத்த ரப்பு யார் என்பதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆன்மீக பாடம் தாய் தகப்பனில் தொடங்கி மதரசாக்களில் தான் அல்லாஹ்வை குறித்த ஞானம். நீங்கெல்லாம் முழு நேரம் வர வேண்டியதில்லை, முழு நேரம் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லாஹ்வை பற்றிய பாடம், நபிமார்களை குறித்த பாடம், மன்னரையினுடைய பாடம், மறுமையினுடைய பாடம் சொல்றார். சொத்தெல்லாம் வித்து படிக்க வச்சேனுங்க, பையன் ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தான், எல்லாம் கரெக்டு, அருமையான பொண்ணை கட்டி வச்சேன், ரொம்ப கேவலமா நடத்துறாங்க. எல்லாம் செய்தீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்களா? அருமைநாயகத்தை சொல்லிக் கொடுத்தீர்களா? மறுமையை சொல்லிக் கொடுத்தீர்களா? மோமின்களே, இந்த இறை ஞான தேடல் இருக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் தொடங்கி அது பெரும் போராட்டமாக கியாமத்து வரைக்கும் நடந்தால் மட்டுமே ஒரு சமூகம். நீங்க பாருங்க, பாலஸ்தீனத்துல தொடர்ந்து அடிக்கிறான். அந்த வீடியோ காட்சிகளில் வருகிற வார்த்தைகளை பாருங்கள். அங்க ஆணும் பெண்ணும் சிறார்களும் குண்டு விழ ராக்கெட் விழ ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வளவு பதற்றத்திலேயும் இறை கோட்பாடில் முரண்பாடுகள் இல்லாத அழுத்தமான ஈமான். அவங்களும் படிச்சிருக்காங்க, அவங்களும் செல்ஃபி எடுக்கிறாங்க, அவங்களும் செல்போன் காமிக்கிறாங்க, அவங்களும் ஹைஃபையான வாழ்க்கை வாழ்றாங்க, துனியாவில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஈமானிய நம்பிக்கை ரொம்ப தெளிவா நம்புறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை தவிர பாதுகாப்பு கிடையாது, அல்லாஹ்வை தவிர நல்லதும் யாராலும் தர முடியாது, அல்லாஹ்வை மீறி எந்த தீமைகளையும் செய்ய முடியாது. அந்த ஈமானிய அழுத்தம் இந்த ஞானத்தில் மட்டுமே கிடைக்கும் என்பதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக அல்லாஹ் உலகத்திற்கு சொல்லுகிறார். மோமின்களே, அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது படிச்சாங்கிறது அல்ல, பயனுள்ள கல்வின்னு சொல்றாங்க. இல்மன் நாஃபியா. அவனுடைய படிப்பு எப்படி இருக்கணும்னு சொன்னா தன்னடக்கத்தை வரவழைத்து இருக்கணும், நியாய தர்மங்களை அது ஏற்படுத்தி இருக்க வேண்டும், சக மனிதர்கள் மீது இரக்கத்தை கற்பித்திருக்க வேண்டும், இறை கடமைகளில் முனைப்பை ஏற்படுத்தி இருக்கணும் இல்லையா? பெருமானார்ட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், பாவம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மனசு உறுத்துச்சுன்னா அது பாவம்பா, முடிச்சு. இதுக்கெல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பாமரன் கூட சொல்லுவான், அடுத்தவங்க ஆசைப்படக்கூடாது, அது அவன் மனம் சொல்லுகிற பாடம். பெருமானார் இந்த ஹதீஸை அடுத்து சொல்லுகிறார்கள். அதெல்லாம் பரவாயில்லப்பா, எவன் திருடல, எவன் யோகியமா இருக்கிறான்,
உலகமே உனக்கு தீர்ப்பு சொன்னாலும் உன் மனம் சொன்னதை கேளுங்கிறாங்க. அந்த இடத்துல உறுத்தல். படித்தவன், பாமரன், பணக்காரன், ஏழை அத்தனை பேருக்குமே தன்னுடைய நடவடிக்கைகளுக்கும் முதல் கிரீன் சிக்னல் மனசுதான் சொல்லும். இது தப்புன்னு சொன்னா விலகிக்கேங்கிறாங்க பெருமானார். விலகிக்க, பரவாயில்லைன்னு நீ தொடங்கினா அடுத்து உனக்கு சிக்னலே கிடைக்காது. சிக்னலே கிடைக்காது. ஏன்னா நாம ஒரு நியாயத்தை வச்சிருக்கிறோம். எல்லாமே திருடுறான், எல்லாமே போய் பேசுறான், எல்லாமே பாவம் செய்யறான், நான் மட்டும் யோகியனா இருந்து உலகத்தில் வாழ முடியுமா? இப்படி நினைக்கிற ஒரு மனநிலையை சைத்தான் உருவாக்கி விடுகிறான். அதனுடைய சோதனை தான் மோசமான ஆட்சியாளர்களை அல்லாஹ் உங்கள் மீது சாட்டுவான் என்று எச்சரிக்கையை நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார். இப்ப புயல் கரையை கடந்து குமரியில குடிகொண்டு இருக்கிறது. அவதார புருஷர்கள் தியானத்தின் வழியாக தோக்குறோங்கிற பயம் சில பேர்கள மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே உலகம் முழுவதும் வாழுகிற மக்களுக்கு நாம் துவா செய்வதோடு இந்த நாட்டினுடைய தலைவிதி மாற்றப்படுகிற ஜூன் 4 அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். எங்கள் பாவங்களினால் பாவிகளை எங்கள் மீது சாட்டி விடாதே அல்லாஹ். பத்தாது, எங்கள் பாவங்களினால் பாவிகளை எங்கள் மீது சாட்டி விடாதே அல்லாஹ். அவ்வளவுதான். பயப்படவும் கூடாது. ஏன்னா இந்த மீடியான்னு ஒன்று இருக்கா இல்லையா, அது இஸ்ரேலிய செய்தியை மட்டுமே பிம்பப்படுத்தும். மாதிரி இந்தியாவில் இருக்கிற 100% எல்லா மீடியாக்களுமே அவர் தான் வருவார், அவர் தான் மன்னர், அவர் தான் அவதாரம் அப்படின்னு சொல்லும். ரப்பு எங்க போயிட்டான்? சரி, வந்தா என்ன பிரச்சனை? எங்களுக்கு வந்தா என்ன பிரச்சனை? போராடிட்டே இரு, அல்லாஹ்வை மறக்காத. இந்த தற்கொலை பண்ணிக்குவோமா? சொல்லுங்க. முடிவு பண்ணிக்க வேண்டியதான். மறுபடியும் போராடித்தான் ஆகணும். எல்லா கஷ்டங்களையும் அனுபவிப்பவன். ஒரு வார்த்தையில பெருமானார் சொல்றாங்க, நீ சுகமா துனியால மூமினாக வாழ முடியாது. அத்துனியா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர். மூமினுக்கு இது சிறை கூடம் தான். நீ நினைச்ச மாதிரிலாம் வாழ முடியாது. காஃபிருக்கு இது சொர்க்கம் தான். அவன் சொர்க்கத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் இல்லையா? நம்முடைய சொர்க்கம் மறுமையிலே கிடைக்கும். எனவே மூமின்களே, துஆவை விட சிறந்த ஒரு ஆயுதம் இல்லை. நம்மை மாற்றிக்கொள்வதை விட சிறந்த தௌபா வேறு எதுவும் கிடையாது. வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்களை சொல்லி தந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை உலகம் முழுவதும் அல்லாஹ் பேச வச்சான். ஹஜ் லட்சோப லட்சம் மக்கள் போகிறார்கள். அதே ஹஜ்ஜினுடைய வணக்கத்துல உலக மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு 2 அன்பளிப்பு. ஒன்று, அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது. ஆஜிகளுக்கான ஒரு மரியாதையை உலகம் முழுவதும் அல்லாஹ் கொடுத்தான். அரஃபா அன்னைக்கு நோன்பு வச்சா ஒரு வருஷத்தினுடைய முன்னால், ஒரு ஆண்டு முன்னால், ஒரு ஆண்டு பின்னால் 2 பாவங்கள் அந்த ஒரு நோன்பு போக்கிடும். பெருமானார் சொல்வார்கள், எத்தனையோ துவாக்கள் நீங்க செய்வீங்க, அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படுகிற துவாவை போன்ற சிறந்த துவா வேறு எதுவும் கிடையாது. 2வது குர்பான். கேட்குறாங்க, ரசூலல்லாஹ் இப்படி குர்பானி கொடுக்க சொல்றீங்களே, இது எதற்காக? இந்த பிராணிகளை அறுத்து பலி கொடுக்கிறது எதற்காக? பெருமானார் பதில் சொல்லுவாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம். ஏகத்துவ போராளி, போலி அவதாரங்களை ஒழித்த இறை போராளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நடவடிக்கை. அந்த தௌஹீதை ஞாபகப்படுத்துறதுக்கு குர்பான் கொடு. இப்போ அதுக்கான காலங்கள் நெருங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கவனத்தோட இதை இபாதத்தா செய்யணும். எல்லாமே கமர்ஷியலா போயிருச்சு. அப்படி செய்யாதீங்க தயவு செஞ்சு. ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, இப்பவே மாடுனா 7 பேர், அந்த மாட்டுக்கு 2 வயசு பூர்த்தியாக இருக்கணும், ஒட்டகனா 5 வயசு பூர்த்தியாக இருக்கணும், ஆடுனா 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும், அல்லது 6 மாத முடிவு 1 வருடத்தினுடைய தோற்றம் உள்ள குர்பான். இப்பெல்லாம் இந்த வருஷமெல்லாம் ரேட்டு ஏற்றி விடுறான். கிராமத்தில் 8000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு ஆடு கிடைக்கிது. ஆனால் குர்பானி டைமில் அது 27,000 30,000 தாண்டுது. உடனே கணக்கு போடுறாரு, இவ்வளோ காசு எல்லாம் கொடுக்கணுமா? அதனால நாளைக்கு சாகர மாதிரி ஒரு ஆட்டை பிடிச்சி, உன்னை யாரும் அப்படிலாம் கம்பல் பண்ணல. நல்லா தெரிஞ்சுக்கணும், தியாகத்தை அல்லாஹ் கேட்கிறான்.
நீ கொடுக்கறையா இல்லையா? தெளிவா சொல்லிட்டான். யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீ ஆடு மாடு ஒட்டகம்லாம் அறுத்து குர்பானி கொடுக்கறனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது போய் சேருதா? சொல்லுங்க. இல்ல. ஒரு பங்கை நீ வச்சு 3 மாசம் தின்னு, நீயே தின்னு. ஏன்னா இன்னைக்கு சில வீடுகள்ல போன வருஷ குர்பானியோட அது மறுபேர் என்னங்க, உப்பு கண்டம். என்னங்க உப்பு கண்டம் இல்லை, போன வருஷம் குர்பானி கொடுத்தோம்ல, ஏன்னா 3 பங்குல வைக்கலையா? கொடுத்து எங்க போறது, நமக்கு வேணுமே. அல்லாஹ் சொல்ற நீயே சாப்பிடு. ரத்தமோ சதையோ மாமிசமோ அல்லாஹ்வை அடையாது, நீயே சாப்பிடு. ஆனால் இந்த குர்பான் கிரானி உன்னுடைய மனசை சோதிக்கிறதுக்கு. நீ மட்டும் வீடு ஹைஃபையா இருக்கணும் ஆசைப்படுற, கட்டல்ல மெத்த இவ்வளோ ஹைட் கபரில் வைப்பாங்கங்கிறீங்க. எங்க அதுக்குள்ள போய் படுக்கிறாரு, அது 2 பக்கம் தூக்கியது கபர் மாதிரியே இருக்கு. உனக்கு உணர்த்திய இவ்வளோ சொகுசா தேடுற. சாதாரண ஹோட்டலுக்கெல்லாம் போக மாட்டார். ஹைஃபை அல்லாஹ்வுக்கு கொடுக்கறதுல 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி, அந்த மாட்டோட விலையே 10,000 ரூபா தான். பெருமானார் சொல்றாங்க சிராத்து முஸ்தகீம் பாலத்தில் வாகனமாக பயன்படுங்கிறாங்க. இந்த சாகர மாட்டை வாங்கி 7 பேர் உட்கார்ந்தேன்னா ஆத்து பாலத்தை கூட தாண்டாது. நீ ஏன் இப்படி திருட்டு வேலை பண்றாங்க? அதே மாதிரி தயவு செஞ்சு நான் சொல்றேன், சில பேர் இந்த ஷேர் சேர்த்துற தொழில் பண்றாங்க. அது தவிர்த்துக்கிட்டா நல்லது. நியாயமா செய்யறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஒரு ஆளு 70 கூட்டு சேர்த்திட்டார் ஒரு மாட்டில். நம்முடைய அட பாப்பா ஒரு 7,000 ரூபாய் கொடுத்தாங்க, கொடுத்துப்பாங்க. கொடுத்தானா? நீ போய் நின்னையா? 7 பேருடைய நிய்யத்து குர்பானியாக இருந்ததா? இதுல ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? அத்தனை கசாப் கடைக்காரங்களும் அந்த 10 நாளைக்கு குர்பானி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவர்கிட்ட போனா, பாய் உங்க குர்பானி தாங்க எடுத்துங்க, 2 கிலோ 5 கிலோ கொடுக்குறாரு. ஒரு இபாதத்தை விளையாட்டாக அது மிக கொடுமையாக மாறி. பெருமானார் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னா, இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அல்லாஹ்வுடைய ரசூல் 100 ஒட்டகங்களை குர்பானிகளை கொடுத்தாங்க ஹஜ்ஜில் வச்சு. 63 வருஷத்துக்கு ஒரு குர்பான். அதில் சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஹனஃபி மதுஹப் படி ஒரு ஆளுக்கு ஒரு குர்பானி தான். நம்மளா ஒரு முடிவு பண்ணிக்கிறோம், அப்படி கொடுக்க முடியுமா? உனக்கு கொடுக்க சொல்லி அப்ப யாரு கொடுக்க சொன்னது? உனக்கு 10.5 பவுன் தங்கம், ஒரு 60,000 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி, அல்லது அந்த அளவு கடன் எல்லாம் போக அந்த பெருநாள் அன்னைக்கு உங்கள்கிட்ட நிறைவா காசு இருந்தால் ஆடு வாங்கி கொடு, இல்லையா மாடு வாங்கி கொடு. 7 பேர் ஷேர் சேர்ந்துக்கோ. குடும்பத்தில் 7 பேர் இருக்கிறோமா, 7 ஷேர் கொடு, 7 ஆடு கொடு. இவர் சொல்றாரு, சார் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதும்னு நான் ஹதீஸ்ல படிச்சேன்னு. உன் மனசு இப்படி தொடங்கும் போது நீ கொடுக்கவே வேண்டியதில்லை, கொடுக்கவே வேண்டிய. கல்யாண பத்திரிக்கை கொடுத்தா மட்டும் குடும்பமே கிளம்பி போயிடறான். அந்த ஆள் கொடுத்தது குடும்பத்துக்கு ஒருத்தவாங்க, அவனை குர்பானி கொடுக்கறதுக்கு இவ்வளவு ட்ரை பண்ற இல்ல. சட்டத்தோடு விளையாடாதீர்கள். இருந்தா கூட உனையார் கேவலமா யாரா பேசுவாங்களா? இந்த வருடம் இவ்வளவு வசதி இருந்தோம், குர்பானி கொடுக்காத இவரை நாங்கள் ஜமாத்தை விட்டு தள்ளி வைக்கிறோம், அப்படி இருக்கா? எவனும் கேட்க போறதில்லை. நான் கொடுத்தா என் மருமைக்கு, எங்கிட்ட காசு இருக்கா இல்லை எனக்கு தான் தெரியும். அதனால் குர்பானியின் பெயரால் தவறுகள் நிகழ்வதற்கு நாம தான் காரணம். நீங்க ஒருத்தர் ஷேர் சேர்றீங்க, ஒரு பள்ளியில சேர்றீங்கன்னா, பாய் எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க, நான் வந்து நிற்பேன். என் கூட 7 பேர் யாரு எனக்கு தெரியணும். அந்த 7 பேர் நின்று அறுக்கும் பொழுது அவங்களே அறுக்க முயற்சி பண்ணணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும், நிய்யத்து செய்ய வேண்டும். அல்லாஹ் மறுமையில இதை வாகனமாக ஆக்கி கொடு. உனக்கு குர்பான் சொன்னா அர்ப்பணிப்புன்னு அர்த்தம். என்னுடைய 15,000 அல்ல ரப்பே, என் வாழ்க்கையவே தந்த நீ, அதிலிருந்து ஒரு 15,000, ஒரு 7,000, ஒரு 20,000 உனக்காக நான் குர்பான் செய்யறேன். இதுல ஏழைகளின் பங்கு இருக்கு. இந்த பெருநாளுடைய சித்தாந்தம் என்னன்னா, அன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாருமே பணக்காரங்களா. இன்னைக்கு இவ்வளவு வசதியான விஞ்ஞான காலத்திலேயும் சிக்கன் வாங்குறதுக்கு கஷ்டப்படுற ஏழைகள் இருக்குத்தான் இருக்கிறாங்க, இல்லையா?
ஒரு 50 ரூபா கொடுத்து சிக்கன் வாங்குறதுக்கு வாங்கினாலும் அதற்கான உபரி சாமானங்களுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திட்டம் என்னன்னா, ஒரு பெருநாள் அன்று எல்லோருமே பணக்காரர்களா இருக்கணும். நீ கொடுக்கிற ஆடு மாடு ஒட்டகத்துல 3 பகுதி, ஒன்னு நீ அனுபவிச்சுக்கோ, ஒன்னு ஏழைகளுக்கு கொடு, ஒன்னு உறவுகளுக்கு கொடு. இப்படி ஒரு மார்க்கம், அருமையான இபாதத். அதை நாம் பாழ்படுத்தி விடக்கூடாது. தயாராகும். சிரமங்கள் தான். நகர்ப்புறங்கள்ல ஒரு ஆட்டை வாங்கி வீட்டில் கட்டி அதெல்லாம் முடியாது. கிராமங்களில் தான் சாத்தியப்படும். சரி, இந்த ஷேர் சேர்த்துறவங்க ஒரு தோட்டம் வாங்கி வச்சிருக்காங்க, எல்லாம் கரெக்டு. ஃபாலோ பண்ணுங்க. அவரை வாங்குறவர்கிட்ட நல்ல கம்பீரமான மாடு வாங்குங்க. நல்ல சரியான குர்பானி கடா வாங்கணும்னா மாடு சுமார் எவ்வளோங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தா அஜானு பகவான் மாடு இருக்கு. அதுல 7 பேர் இல்லை 17 பேர் கூட போகலாம். இவர் பார்க்கவும் இல்லை, அவங்க காமிக்கவும் இல்லை. கடைசியில் அறுக்கிற அன்னைக்கு போனால் அது சக்கராத் ஹாலில் இருக்கு. எது? அந்த மாடு. அட பாவி, எவ்வளோ கடை வாங்கினீங்க? 17,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு ஷேர் எவ்வளோ? 7,000 ரூபா. 7 எவ்வளோ ஆச்சு? ஏண்டா இப்படி பண்றீங்க? அவர்கள் தவறு செய்வதற்கு கடமையை தட்டி கழிப்பவர்களால் தான் தவறே தவிர மார்க்கம் அதை விளையாட்டாக ஆக்கல என்பதை உணர வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் இபாதத்தை இபாதத்தாக செய்வதற்கு எல்லா நிலையிலும் தௌஹீதை முன்னெடுத்து செல்லக்கூடிய மூமின்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா.